இது ஒரு ஆட்சி. இந்த ஆட்சியை வந்து சாதனைன்னு சொல்றதை விட அதன் உண்டான பலன் வந்து 2026ல தெரியும் பாருங்க. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். திமுகவினுடைய இந்த 4 ஆண்டு கால ஆட்சி மதிப்பீடு என்ன? ஒரு நாடு எப்படி இருக்குது, ஒரு ஆட்சி எப்படி இருக்குதுன்றதுக்கு நல்ல உதாரணம் அந்த நாட்டோட சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்றது. சட்டம் ஒழுங்கு விஷயத்தில் இந்த கவர்மெண்ட் வந்து -0 கூட கிடையாது, மைனஸில் போகுது. கிராமத்தில் நைட்டு 12 மணிக்கு ஒருத்தர் வெட்டுறதுக்கும் பெரம்பூரில் நடு வீதியில் ஈவினிங் 5:30 மணிக்கு வெளிச்சத்தில் வெட்டுறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லைங்க. அந்த தைரியத்தை கொடுத்தது யாருன்னா இந்த சிஸ்டம். அதை ரியாக்ட் பண்ணுறதுக்கு நம்ம போய் போலீஸில் சொன்னால் ரியாக்ட் பண்ணுறாங்கல்ல. என்ன சார் உங்கள் செயின் எடுத்துட்டாங்களா, நாங்கள் பிடிக்கிறோம் சார்னுவாங்கல்ல. அது இல்லை. நான் போலீஸும் தப்பு சொல்ல மாட்டேன். மன்னன் எவ்வழியோ மக்கள் எவ்வழி. நான் சொல்கிறது அந்த அடித்தளத்தை புரிஞ்சுங்க. நான் குற்றத்துக்கு நம்ம பேசலை. அவங்களுக்கு செய்ய தூண்டுற தைரியம் இருக்குல்ல குற்றவாளிகளுக்கு. என்னென்னா என்ன வேணாலும் பண்ணலாம். திமுக ஆட்சியில் நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் வந்துடுவார். இப்போ பாஜக ஆளும் மாநிலங்களில் குற்றங்கள் நடக்குது நீங்கள் தான் சொன்னீங்களே, அப்பயும் அவங்க அரசு தான் காப்பாற்றுது அவங்கள. தமிழ்நாடு முழுக்க கஞ்சா, இதை போலீஸ்காரரே சொல்கிறாரு. ஆனால் இந்த போதைப் பொருள்கள், கஞ்சா, இந்த மாதிரியான புழக்கம் குறித்த கேள்வி வரும்போது திமுகவினரோ காவல்துறையோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எல்லாமே நார்த்துலேருந்து தான் வருது. அப்போ சமூக நீதியை நிலைநாட்டுவதில் தமிழ்நாடு வந்து அத்தகைய நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கிறது. இப்போ அந்த தீர்ப்புலாம் கூட மாநில உரிமையை நிலைநாட்டியதாக தானே பார்க்குறாங்க. அப்போது அது நடந்திருக்கிறதுனால அந்த மாதிரி பட்டம் கொடுக்க முடியுது. அது மக்களும் ஏற்றுக்கிறாங்கல்ல. மக்கள் இங்கே ஏற்றுட்டாங்க. பாராட்டு விழா வைக்கிறீங்க, எல்லாரும் போய் பார்த்தாங்க. மக்கள் இங்கே ஏற்றுட்டாங்க. இல்லை, ஆளுநருக்கு எதிரான நடவடிக்கை ஏற்றுக்கல. நீங்கள் எப்படி ஏற்றுக்கிட்டாங்கன்னு எப்படி சொல்கிறீங்க? ஏற்றுக்கிட்டாங்க. நான் ஏற்றுக்கிட்டேன் உங்களுக்கு எப்படி தெரியும்? சுப்ரீம் கோர்ட் சொன்னதுனால மக்கள் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நாங்கள் அதே மாறுபடுறோம். அதுதான் சரியாக இருக்கிறதுனால சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க. அதுதான் சொல்கிறேன். இப்போ தமிழ்நாடு வந்து பொருளாதார ரீதியாகவும் உட்கட்டமைப்பு வளர்ச்சி, இது உற்பத்தி அதிகரிச்சிருக்கிறது, இந்த மாதிரி எல்லா வகையிலையும் வளர்ந்த மாநிலமாக இருக்கிறதுனால தான் மத்திய அரசும் விருது கொடுத்து பாராட்டுறீங்கல்ல. இப்போ பாஜக அரசும் தானே பாராட்டுது தமிழ்நாடு வந்து வளர்ந்த மாநிலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ வளர்ச்சி இல்லாமல் நீங்கள் எப்படி பாராட்ட முடியும்? ஆனால் அதே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நீங்கள் கடன் வாங்கும் போது உங்களோட ஜிடிபி ரேட் வச்சு தான் கடன் வாங்குவீங்க. வாங்கும் சக்தி எப்படி வாங்குங்க, எல்லாமே கடனும். 8 லட்சம் கோடி யார் திருப்பி கொடுக்க போகிறாங்க? இது ஒரு ஆட்சி. இந்த ஆட்சியை வந்து சாதனைன்னு சொல்கிறத விட அதன் உண்டான பலன் வந்து 2026ல தெரியும் பாருங்க. தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வழக்கறிஞரும் பாஜகவை சேர்ந்தவருமான திரு குமரகுரு அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் அப்படின்னா 4 years ஆஃப் டிஎம்கே கவர்மெண்ட். 2021 ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு 4 வருஷம் முடிஞ்சிருக்கு. இன்னும் 1 வருஷம் தான். அடுத்த தேர்தலுக்கும் தயாராகிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் தற்போது நிறைய சாதனை விளக்க பொதுக்கூட்டங்கள்லாம் கூட நடக்குது. முதல்வரும் கூட பேசியிருக்கிறார். அதாவது நாடு போற்றும் 4 ஆண்டு தொடரட்டும் இது பல்லாண்டு அப்படிங்கிற டேக்லைன்ஸ்லாம் வச்சு அந்த வகையில் நிறைய கொடுத்த வாக்குறுதிகளில் சில இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருந்தாலும் நிறைய விஷயங்களை நிறைவேற்றியிருக்கிறாங்க. சொல்லாத பல வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கிறாங்க அப்படிங்கிற தொடர்பான நிறைய செய்திகள், கட்டுரைகள் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. உங்களுடைய பார்வையில் திமுகவினுடைய இந்த 4 ஆண்டு கால ஆட்சி மதிப்பீடு என்ன? இந்த நிகழ்ச்சியில் வந்து நான் பாஜக சார்ந்து இருந்தாலும் பார்க்குற எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் என்னன்னா, இதை தயவுசெய்து நடுநிலையாக பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா பாஜக சார்பாக இது சரியில்லை இந்த கட்சி அப்படின்னு நான் பேச வரல. உண்மை என்ன யதார்த்தம் வேணுமோ அது தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். ஒரு நாடு எப்படி இருக்குது, ஒரு ஆட்சி எப்படி இருக்குதுன்றதுக்கு நல்ல உதாரணம் அந்த நாட்டோட சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்றது. சட்டம் ஒழுங்கு விஷயத்தில் இந்த கவர்மெண்ட் வந்து -0 கூட கிடையாது, மைனஸில் போகுது. எல்லாரும் சொல்லுவாங்க இப்போ சட்டம் ஒழுங்கு எல்லா இடத்துலையும் நல்லா இருக்கா, உடனே பார்க்குறவங்க யூபியில் நல்லா இருக்காங்க. நல்லா புரிஞ்சுங்க. கம்பேரிட்டிவ்லி தமிழ்நாட்டில் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்க சட்டம். இல்லை அப்படி அதாவது அதான் சொல்ல வரேன். எப்படின்னா நீங்கள் டேட்டா வச்சுட்டு இந்த ஊபியில் வந்து செயின் அறுக்கிறது 10, இங்கே வந்து 8 இப்படி பார்க்குறது இல்லை. உலக நாடுகள் பெரிய பெரிய டெவலப்டு கண்ட்ரி எந்த கண்ட்ரியில் போனாலும் சட்டம் ஒழுங்கு கிரைம் நடக்கும். உலகத்திலே வந்து கிரைமே இல்லாத ஒரு ஊர்னு பார்த்தா ஃபின்லாண்டுவாங்க, ஸ்வீடன்வாங்க. அங்கேயும் கிரைம் நடக்கும். கிரைம் நடக்காது ஊரே கிடையாது. மனிதன் எங்கே இருக்கிறானோ அங்கெல்லாம் குற்றம் நடக்கும். ஆனால் குற்றம் நடந்ததுக்கப்புறம் அந்த கவர்மெண்ட் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு வச்சு தான் வளர்ந்த நாடு, மோசமான நாடு, சோமாலியா, பாகிஸ்தான் இதெல்லாம்னா
குற்றம் நடந்ததுக்கப்புறம் கூட ஒன்றும் நடக்காது, அப்படியே இருப்பாங்க எல்லாருமே. அதே மாதிரி தமிழ்நாடு என்னென்னா, நீங்கள் எது நடந்தாலும் சரி, நான் வந்து குறிப்பிட்டு சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. உங்களுக்கே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுனா தான் உங்களுக்கு தெரியும். எனக்கு நிறைய வந்திருக்கு. குற்றம் நடக்குது, என்னை சார்ந்தே குற்றம் என் மேலே நடத்துகிறாங்க, எனக்கு நடந்திருக்கு எல்லாமே. அதை ரியாக்ட் பண்ணுறதுக்கு நம்ம போய் போலீஸில் சொன்னால் ரியாக்ட் பண்ணுறாங்கல்ல, என்ன சார் உங்கள் செயின் எடுத்துட்டாங்களா, நாங்கள் பிடிக்கிறோம் சார்னுவாங்கல்ல, அது இல்லை. இப்போ எல்லாருமே நம்ம சட்டம் ஒழுங்குன்னு நம்ம வந்து கவர்மெண்ட்டை திட்டுறோம். கவர்மெண்ட் இல்லை, கவர்மெண்ட் ஏன் திட்டுறோம்னா, சட்டம் ஒழுங்கு டெய்லி ஸ்டாலின் வந்து ரோட்டில் நிற்க முடியாது, யாரும் குற்றம் செய்யாதீங்கன்னு. இந்த போலீஸ் வச்சிருக்காருல உள்துறை, இந்த போலீஸ் இந்த 4 வருஷத்தில் போலீஸ் என்ன நடந்ததுன்றது எங்களை போன்ற குற்றவியல் துறையில் இந்த கிரிமினல் சைடில் ப்ராக்டிஸ் பண்ணுற வக்கீல்களுக்கு நாங்கள்லாம் வந்து பொறுமைக்கிட்டு இருக்கோம். என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. ஏன்னா ஒரு ஸ்டேஷனில் கூட எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. செயின் அறுத்த கேஸில் கூட எஃப்ஐஆர் வேணாம் சார், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ நிலை தமிழ்நாட்டில் இருக்குது. நீங்கள் சட்டம் ஒழுங்கு சீரியல் இல்லாமல் போயிடுச்சுன்னா, நீங்கள் என்ன சாதனை இங்கே இந்த பக்கம் நீங்கள் பண்ணியிருந்தாலும், பண்ணலை என்னை பொறுத்த வரைக்கும், பண்ணியிருந்தா கூட அதில் நிற்காது, சட்டம் ஒழுங்கு தான் நிற்கும். நாளைக்கு இது எப்படின்னா, மக்கள்கிட்ட ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது மக்கள் அழுதுட்டு போய் எங்கே நிற்கிறாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன். அங்கே உங்களை எப்படி மதிக்கிறாங்கன்றது நீங்கள் எங்கேயாவது ஒரு இது சொல்லுவாங்களே, இந்த ஏதாவது ஒரு இது மாதிரியாவது போய் பாருங்களேன், ஒரு மார்வேஷத்தில் போய் பாருங்களேன், அது மாதிரியே பாருங்கள் போலீஸ் எப்படி நடந்துக்குதுன்னு பாருங்கள். நான் போலீஸும் தப்பு சொல்ல மாட்டேன், மன்னன் எப்படியோ மக்கள் எப்படி, மன்னன் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி மக்கள் இருப்பாங்க. அதே மாதிரி போலீஸ் வந்து ஜெயலலிதா இருக்கும்போது போலீஸ் எப்படி இருந்துச்சு, இவர் இருக்கும்போது எப்படி இருந்துச்சு. ஜெயலலிதா மூலம் யாரும் பார்க்க முடியாது, எல்லாரும் போய் அவரை பார்க்க முடியாது. ஆனால் அவங்க கவனத்துக்கு கொண்டு வந்துச்சுன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டில் யாரெல்லாம் பொறுப்போ அவங்க லைஃப்லாம் எந்திரிக்க முடியாது. அந்த மாதிரி அந்த பயம் இருந்தது. இந்த பயம் சுத்தமாக இந்த ஆட்சியில் இல்லை. ஒரு மனம் நலம் குன்றிய ஒரு பெண் சின்ன குழந்தைய ரேப் பண்ணுறாங்கன்னு போய் அப்பா அம்மா சொன்னால், அந்த ஸ்டேஷனில் இருக்கிறவங்களுக்குலாம் குழந்தை இருக்குல்ல, பதறணும்ல மனசு, அவங்களே நீங்கள் வேறு கேஸ் போட்டு உள்ள தள்ளுறீங்கன்ற மனநிலை வந்துருக்குல்ல போலீஸுக்கு. அது போலீஸ் பண்ணியிருப்பாங்களா? எனக்கு அந்த இன்ஸ்பெக்டர் பண்ணியிருப்பாரா? கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டார். இன்ஸ்பெக்டருக்கும் குழந்தை இருக்குது, பொண்டாட்டிலாம் இருக்காங்க. அங்கே ப்ரெஷர் கொடுத்தது யார்? அப்போ இந்த ஆட்சியில் யார் கண்ட்ரோல்? யாருமே இல்லை. சட்டம் ஒழுங்கு சீர்கேடுங்கிறது ஒரு வயசானவங்க தனியாக இருக்க முடியல. நீங்கள் கொங்கு மண்டலம் பக்கம் போனீங்கன்னா வயசானவங்க எப்படி அந்த மாதிரி விஷயத்துலலாம் ஆக்ஷன் இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? இப்போது நீங்கள் சொல்கிற லாஸ்ட்டாக சொன்ன இந்த முதியவர்கள் தாக்கப்படுவது அந்த விஷயத்தில் கூட அடுத்து நீங்கள் சொல்ல இமிடியேட் ஆக்ஷன் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. அப்படி பார்க்கும்போது இப்போது அந்த ராமநாதபுரம் இந்த கொங்கு பகுதிகள் இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் அட்டாக் நடந்தோ இந்த மாதிரி பகுதிகளிலிருந்து ஆரம்பித்து முதியோர்கள் தனியாக இருக்கிற வீடுகள்லாம் எத்தனை யார் யார் இருக்காங்க அப்படின்ற கணக்கெடுப்பு அதெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உரிய பாதுகாப்பு வழங்கணுன்ற அடிப்படையில் தானே இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் இப்போ அதையும் கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு. இதே மாதிரி நீங்கள் 2 மாதத்துக்கு உதவி நடக்கும். நீங்கள் பேப்பர் படிச்சிங்கன்னா முதியோர் 2 பேர் வீட்டில் இருந்தாங்கன்னா அந்த வீட்டில் அவங்க தாக்கி கொலை பண்ணிட்டு நகையை எடுத்துகிட்டு போகிறது 2 மாதத்துக்கு உதவி நடக்கும். இவங்க 2 மாதத்துக்கு உதவி இந்த மாதிரி புதுசாக சொல்லுவாங்க. நான் சொல்கிறது அந்த அடித்தளத்தை புரிஞ்சுங்க. நான் குற்றத்துக்கு நம்ம பேசலை, அவங்களுக்கு செய்ய தூண்டுற தைரியம் இருக்குல்ல குற்றவாளிகளுக்கு. என்னென்னா என்ன வேணாலும் பண்ணலாம். திமுக ஆட்சியில் நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் வந்துடுவார். நான் ஒரு தப்பு செய்கிறேன்னா பயப்படுறதுக்கு என்ன காரணம்? உலகத்தில் எல்லா மனிதர்களும் மனதுக்குள்ளே ஒரு சைடில் மிருகம் இருக்கும், எனக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே. ஆனா அது ஏன் வராம தடுக்குதுன்னா சட்டம் ஒழுங்கு இல்ல. குற்றவாளிகளுக்கு ஒரு தைரியம் இருக்கிறது, இல்ல நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருதுன்னா அது இங்க வரும்போது இப்ப தமிழக அரசு குற்றம் சொல்றீங்க இல்ல அப்படி இந்த மாதிரியான ஒரு பார்வை வருதுன்னா, பாஜக ஆளும் மாநிலங்கள்ல குற்றங்கள் நடக்குது நீங்க தான் சொன்னீங்களே, அப்பயும் அங்க அரசு தான் காப்பாத்துது அவங்கள. இல்ல நீங்க அதே தான் பாருங்கன்ற. இதுதான் நல்ல கேள்வி. இது நீ யூபியில கேளுங்க. ஒருத்தன் தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்களை யாராவது ஒரு வட்ட செயலர் போயிட்டு யார் அந்த சார் வெள்ள வீடு அந்த மாதிரி ஒன்று காமிங்க. அங்கே யூபியில் எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டோன்னே அந்த லோக்கல் ஒருத்தர் போய் வாங்க சார் எங்கால் தான் அவருன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு அடுத்த நாள் பிரச்சனை பெருசானதுக்கு அப்புறம் அவனை போய் பிடிச்சிட்டு வந்த மாதிரி எதை காட்டுங்க. யார் அந்த சார்னு ஒன்று காட்டுங்க. ஒரு கமிஷனர் வந்துட்டு ஒரு சார் இல்லைங்க அவர் ஒருத்தர் தாங்க சொன்னது ஏதாவது ஒன்று காட்டுங்க. நான் சொல்கிறது நல்லா அந்த அடி இதை நான் என்ன சொல்கிறது இந்த லைனை புரிஞ்சுக்கங்க. இங்கே சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு காரணம் கட்சிக்காரங்க தலையீடு. கட்சிக்காரங்க தலையீடை யார் சரி பண்ணணும்? தலைமையே கட்டுப்பாட்டில் இல்லை. தலைமை யார் சொல்கிறதுன்னு கேட்கறது இல்லை. தலைமை அங்கே 2-3 தலைமை அவங்களுக்கு வேண்டியவங்க. இவருக்கு வேண்டிய ஒரு சேகர்பாபு, இவருக்கு வேண்டிய அன்பில் பொய்யாமொழி, இவர் இடத்துல திருச்சியில் வந்து இவர் நான் சொல்றதை நீ கேளுங்கிறாரு, நேரு நான் சொல்றதை நீ கேளுங்கிறாரு. அந்த அதிகாரி என்ன பண்ணுவாரு? அது மாதிரி ஊருக்கு வந்து 4 பேர் இருக்காங்க நாட்டாமை. அதனால என்னன்னா தைரியமா எங்க நடு ரோட்ல வெட்டிட்டு போறாங்க. ஆம்ஸ்டாங்ன்றது சாதாரணமான இல்லை, அவரை வெட்டிட்டு போறாங்க. அந்த தைரியம் எங்கேருந்து வந்தது? நான் சொல்றேன் தப்பு எங்க நடக்கும்னா கிராமத்தில் நைட்டு 12 மணிக்கு ஒருத்தர் வெட்டுறதுக்கும் பெரம்பூர்ல நடு வீதியில ஈவினிங் 5:30 மணிக்கு வெளிச்சத்தில் வெட்டுறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லைங்க. அந்த தைரியத்தை கொடுத்தது யாருன்னா இந்த சிஸ்டம். உங்களுக்கு இன்னொரு கொடுமை சொல்றேன். தமிழ்நாடு முழுக்க கஞ்சா, இதை போலீஸ்காரரே சொல்றாரு. போலீஸ்காரர் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க நான் பர்சனலாக சொல்கிறேன். நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த 4வது வீடு தானே சார் மேலே இருக்காங்க தானே, ஆமாம் அந்த வீட்டை விற்கிறாங்க சார் முன்னாலான்றாரு. நான் சொல்கிறது நிதர்சனமான உண்மை. சொன்னது யாரு? போலீஸ்காரங்க. இந்த அவலம் எங்கேயாவது இந்த ஆட்சியில் வந்து. ஆனால் இந்த போதைப் பொருள்கள் கஞ்சா இந்த மாதிரியான புழக்கம் குறித்த கேள்விகள் வரும்போது திமுகவினரோ காவல்துறையோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எல்லாமே நார்த்லேருந்து தான் வருது. ஆமாம் வருது, குஜராத் வழியாக வருது. ஆமாம். இப்போ ஃப்ளைட்டில் கொண்டு வராங்கன்னா அப்போ ஃப்ளைட்டில் ஃபஸ்ட்டு வந்து அது யார் தாண்டி அப்போ ஒன்று பண்ண சொல்லுங்க, தடுக்க வேண்டிய மத்திய அரசு பாதுகாப்பு
காவல்துறையினர் தரப்புல இருந்து தடுக்க வேண்டிய இடத்துல நான் விட்டுறாங்க. ஒன்று சொல்கிறேன். இப்போ ஒன்று பண்ணுங்க, நாலுலேருந்து ஒரு சட்டம் போட்டுருங்க. வடநாட்டிலேருந்து யாராவது வந்து கொலை பண்ணாங்கன்னா அது எக்ஸம்ப்ட்னு சொல்கிறேன். சட்டத்தில் வராது அது. ஏன்னா வடநாட்டிலேருந்து வராங்க. வடநாடு பிஜேபி ஆள்ற ஸ்டேட் இருக்கு இல்லைங்க, அங்கேருந்து யாராவது இங்கே வந்து கொலை பண்ணாங்கன்னா அவங்களாம் கிடையாதுன்னு சொல்லுங்க. தண்டனை கிடையாது. அதுதான் ஆரிஜின் அப்படின்ற அந்த பாயிண்ட்ல நான் சொல்கிறது அதே. நான் இன்னும் ஒரு படி இந்தியா முழுக்க ப்ரொவைட் பண்றதே அவங்க தான். ஒரு படி மேலே போய் சொல்லிட்டேங்க. குஜராத்தில் நாங்கள் குடோன் வச்சுக்கிட்டு நாங்கள் தான் சப்ளை பண்ணுறோம் வச்சுக்கோங்க. அப்படியே இது கேவலம் இல்லையா சொல்கிறதுக்கு? உங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு விஷயம் வருதுன்னா தடுக்க வேண்டிய போலீஸ்காரர் வந்து அனுப்புறது யார் தெரியுமா? மோடி அப்படின்னு சொல்கிறீங்களா? அசிங்கமா இல்லையா அது இந்த மாதிரி கேட்கறதுக்கு? அப்படின்னா நீங்கள் அங்கேருந்து வர அதே ஸ்டேட்லேருந்து பீகார்லேருந்து வராங்க, யூபிலேருந்து வராங்க, இங்கே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, விட்டுலாமா? கேட்டால் அது எங்கேருந்து வராங்க தெரியுமா? பிஜேபி ஆள்ற ஸ்டேட்லேருந்து வராங்க, விட்டுலாமா? உங்களுக்கு நான் சொல்கிறேன் கோபி, நான் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இந்த 4 வருஷத்தில் நடக்கிற கஞ்சா மாதிரி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்த்ததே கிடையாது. கஞ்சா விற்கிறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அடுத்த செகண்ட் அங்கே போய் போலீஸ்காரங்க பிடிச்சி அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருவாங்க. வெளில வரதுக்கு 2 வருஷம் ஆகும். எங்கள்கிட்ட கேட்பாங்க, நான் சொல்லுவேன், யாரை கட்டி கஞ்சா எடுத்தீங்க? அவங்க அப்பா அம்மா, உங்க பையனை உள்ளே இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ற காலம் போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேங்க. அந்த வீட்டில் எங்கன்னு, அந்த வீட்டில் தானே சார் உயரமா இருப்பார், கருப்பா இருப்பார், ஆமா அவர் தான் சார் விற்கிறாருன்றாங்க போலீஸ்காரரு. அப்போ என்ன சார் பண்ணுவீங்கன்னா, எல்லா இடத்துலையும் இருக்கு சார், என்ன சார் பண்றதுன்னா இது காரணம் குஜராத்தா? நீங்க போய் அந்த ஆக்ஷன் எடுங்கன்னு சொன்னா இல்ல ஆக்ஷன் எடுக்க முடியாது, அது வேற லெவல் சார். இப்போ எங்க போறேன் நான், திருப்பி எங்க வரேன்னா சாதிக். இப்போ அங்க வருதா நம்ம யார் முதல்ல இந்த ஆட்சி வந்த முதல்ல பிடிச்சாங்களா? அவர் எத்தனை கோடி டன் வச்சு இங்க பெரும்பாக்கத்தில் ஒரு வீட்டை வந்து வாடகை எடுத்து செஞ்சாரா, மிக்ஸ் பண்ணாரா? அது நடந்துச்சு ஏடிஎம்கே பீரியட்ல. இல்ல உங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்னைக்கா பாத்துறீங்களா? ஒரு வீட்டை வாடகை எடுத்துட்டு அந்த வீட்டில் மெத்தப்பட்டமின் மிக்ஸ் பண்ணி காலேஜுக்குலாம் சப்ளை பண்ண நடந்ததா? இதுக்கு என்ன காரணம்னா இவருக்கு மேல ஒரு திமுககாரர், அவருக்கு மேல ஒரு திமுககாரர் பண்ணுறா, நான் பாத்துக்கிறேன், மீறி பண்ண டிசிக்கு ஃபோன் பண்றது, ஃபோன் பண்ணி நம்ம பையன் விட்டுரு அப்படிங்கிறது. இந்த விஷயங்கள் தான் குற்றவாளிகளுக்கு ரொம்ப 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 அதிக தைரியம் கொடுத்து என்ன வேணாலும் பண்ணு தமிழ்நாட்டில், யாரும் கேட்க மாட்டாங்க, நமக்கு ஆள் இருக்காரு அப்படின்றதுக்கு நல்ல உதாரணம் யார் அந்த சார்? வேற எதுவும் போக வேண்டாம். அது என்ன அழகா மேனிபுலேட் பண்ணி பிரமாதமா கொண்டு வந்து ஒருத்தரை லாக் பண்ணி அமிச்சிட்டீங்க, அது வேற, அதை விட்டுருவோம். எல்லா விஷயத்திலுமே இந்த ஆட்சி தோல்வி அடைந்ததுக்கு முதல் காரணம், என் வீடு நல்லா இருந்தால் தாங்க நான் அடுத்ததை பற்றி யோசிப்பேன். என் வீடு நல்லா இருக்கணும், என் ஃபேமிலி நல்லா இருக்கணும். அப்புறம் தான் உங்கள் சாதனையோ உங்கள் ஜிடிபி ரேட்டையோ நீங்கள் எவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட்டீங்க, எத்தனை பேருக்கு நீங்கள் வந்து வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் அப்புறம். என் வீடு பாதுகாப்பு இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஏற்றினாங்க. என்ன சொல்றாரு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிச்சுன்னு. இப்போ மறைமுகமாக என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? 6% ஏற்றிட்டே போகிறாங்க வருஷத்துக்கு 6%. யோசிங்க முதல். இல்லை இதை வந்து ஒருத்தர் மறுத்தார், ஒரு அமைச்சரை நிறுத்த முன்னேறத்தை மறுத்தார். அப்படிலாம் இல்லைன்னு எக்ஸ்பீரியன்ஸ் நான் பில்லு பார்த்தேன். போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு 6% ஏறி இருக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ். ஏங்க ஏறிச்சுன்னா 6% ஏற்ற சொல்லிட்டாங்க சார் கவர்மெண்ட்லன்னு. தாம்பரம் மாநகராட்சியில் ஏற்றிருக்காங்க, ப்ரூஃபோட கொடுக்குறேன். ஆனால் இங்கே ஒரு அமைச்சர் வந்து எப்படி போய் சொல்லலாம் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஏற்றலன்னு? 6% சாதனை பண்ணிக்கிறீங்க. 1000 ரூபா பே பண்ணுறவங்க அடுத்த வருஷம் வந்து 1060 ரூபா. அந்த 1060 ரூபாய்க்கு 6%, 1000 ரூபாய்க்கு இல்லை 1060க்கு 6%, அந்த 60%க்கு 6%. இப்படி போயிட்டே இருந்ததுன்னா 6 வருஷத்துல 7 வருஷத்துல டபுள். உங்க வீட்டில் 1000 ரூபாய் கட்டிட்டு இருந்தீங்கன்னா 6 வருஷம் பொறுத்து அது 2000 ரூபாய். ஒருத்தரா அதை பத்தி கண்டிச்சாங்களா? சென்ட்ரல்ல இப்போ ஜிஎஸ்டி மாதிரியான வரிகள் இப்போ அங்க ஏற்றும் போது அதுக்கு ஒரு காரணம் இருக்கு இல்லையா? அது மாதிரி இங்க ஒரு காரணம் வச்சுட்டு தானே ஏற்றுவாங்க. இப்போ காரணம் இல்லாமலா நிதி சிக்கல்கள் வருது, சென்ட்ரல்ல இருந்து போதிய நிதி கொடுக்க மாட்டாங்கன்ற போது இங்க ஒரு நிதி நெருக்கடி ஏற்படுறது, இதெல்லாம் தானே இங்க இருக்கிற காரணங்களாக சொல்லப்படுவது. நிதி சுமை ஏற்படும் போது வரிகளை உயர்த்துவது அப்படிங்கிற. நிதி சுமை இருந்தால் வரி ஏற்றலாமா அப்படின்னு பார்த்தா நாளை காலையில் உங்க ப்ராப்பர்ட்டிக்கு வந்து 400 மடங்கு ஏற்றினா ஒத்துப்பீங்களா? நிதி சுமை இருக்குன்னு நிதி சுமையும் பார்க்கணும், மக்கள் மேலே நிதி சுமத்தக்கூடாது, ரெண்டு தானே உங்களை பார்க்கணும். அதான ஆட்சி. நீங்க போற போக்கில் சொன்னீங்க நிதி கொடுக்கல கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து. நாங்க தலையால அடிச்சுக்கிறோம். படிச்சவங்க தானே நீங்களாம். நான் சொல்றது திமுகவை படிச்சவங்க தானே நீங்களாம். எழுத தெரியுங்களா உங்களுக்கு? எங்கெங்க வரணும்னு எழுதி கொடுங்கன்னு கேட்கிறோம். இதுக்கு மேல எப்படி கேட்க முடியும்? நிர்மலா சீதாராமன் அவர்கள் இதுலயே சொல்லிட்டாங்க பார்லிமெண்ட்லயே, எங்கெங்க நிலுவை இருக்குன்னு சொல்லுங்க. பாருங்க, நான் எவ்வளோன்னு கேட்கலாம், நீங்க எனக்கு 300 ரூபா கொடுக்கணும், நான் ஒரு 1000 ரூபா கடன் கொடுக்குறேன், நீங்க எனக்கு 1000 ரூபா திருப்பி கொடுக்கணும். நான் என் மனசுக்குள்ள எப்படி கோபிக்கு வந்து 1000 ரூபாய்க்கு ஒரு 2 வட்டி போட்டா 4 வட்டி போட்டா 4000 ரூபா வரும் அப்படின்னு நான் மனசு நினைச்சுக்கிட்டு கோபி எனக்கு 4000 ரூபா கொடுக்கணும்னு சொல்றீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? பத்திரத்தில் 1000 ரூபா தாங்க போட்டிருக்கு, நான் 1000 ரூபா கொடுத்து தயாரா இருக்கீங்க, கொடுத்துட்டேங்கன்றீங்க, மிச்சம் 3000 வரல. இதை விட நான் என்ன கேட்கிறேன், தைரியம் இருந்தால் இங்க பேசாதீங்க. ஏன்னா சட்டசபை உங்க இடம். அங்க அமைச்சிருக்கீங்களா 39 பேர், அங்க அமைச்சிருக்கீங்களா 39 பேர் பல்க் அமைச்சிருக்கீங்களா? யாராவது ஒருத்தர் எந்திரிச்சு ஐயா இந்த இவ்வளவு வரணுங்க, இவ்வளவு வரணுமா, தயவுசெய்து கொடுங்கம்மா, இதுல ஏதாவது விளக்கம் கொடுங்கம்மான்னு கொடுத்தீங்களா? கொடுத்தாங்களா இது வரைக்கும்? நீங்க ஜேர்னலிஸ்ட் தானே, இத்தனை வருஷம் பாக்குறீங்களா? தயாநிதி மாறன் எழுந்து சேம் கத்துறாரு, அறிவை பயன்படுத்தி கொஞ்சமாவது இந்த நிதி வரல, இவ்வளவு நிதி எங்களுக்கு வரலன்னு கொடுத்தாரா? நான் பல பேட்டியில சொல்லியிருக்கேன், நிதியை பத்தி பேசக்கூடிய யார் பேசுறதுக்கு ரைட்ஸ் இருக்குன்னா உதயச்சந்திரன் IAS நிதித்துறை செயலாளர். அவர் சொல்றாரு நிலவெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, கரெக்டாக வந்துருச்சு. ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் நிறைய வருதா? அதை கம்பேர் பண்ணும்போது ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் நிறைய வருது. அடுத்த வார்த்தை 29 பைசா, 1 ரூபா கொடுத்தா 29 தான் திரும்பி வருதாமே அப்படின்னு இல்லை, நிறைய வருது. அவர் பாவம் அங்கே வேலை செய்யறதுனால நிறையன்ட்டார். நான் ஒரு நடுநிலையான தான் கரெக்டாக சொல்லியிருப்பார், இல்லைங்க அதிகமாக வருதுன்னு. இப்போ யார் சொல்றது கேட்கறது? RS பாரதி சொல்றது கேட்கறதா, நான் வந்து உதயச்சந்திரன் சொல்றது கேட்கறதா? இது இந்த ஒன்று தெரியுங்களா? சிஎம்கே தெரியாது ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஏற்றுறது. இந்த கவர்மெண்ட் தான் சிஎம் வந்து அப்படியே குழந்தை மாதிரி வச்சிருக்கு. முதல்வருடைய அதிகாரத்திற்கெல்லாம் உட்பட்ட ஒரு விஷயத்துல அவருக்கு தெரியாம நடக்குதுன்னு சொல்றதே எப்படி ஒரு
அவதூறு மாதிரி பார்க்க ஏன்னா ஒரு முதல்வர் சொல்ற வார்த்தை இது நல்ல ஆட்சி பொற்கால ஆட்சி அப்படின்னு சொல்றவர் 6% ஏத்துறாருன்னா அவர் தெரியுமா தெரியாது, தெரிஞ்சு ஏத்துனாருன்னா தப்பு. சரி ஏத்துறீங்களே, அந்த ஒரு தைரியம் இருக்கா? ஆமா ஏத்தன, மோடி பணம் கொடுக்கல அதனால தான் உங்களுக்கு ஏத்தனன்னு சொல்ல தைரியம் இருக்கா? இருக்காது. ஏன் போய் சொல்றீங்க ஏத்தவே இல்லைன்னு? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? 6% ஏத்துனீங்க, நீங்க அழகா ஒரு காரணம் அவனுக்கு எடுத்து கொடுத்துட்டீங்க. மோடி பணம் கொடுக்கல அதனால பாவம் அப்பாவிங்க ஏத்திட்டாருங்கன்னு. ஏத்திட்டாருல அப்பாவி சொல்ல வேண்டியதானே, மோடி பணம் கொடுக்கல அதனால ஏத்தனன்னு. அதே ஒருத்தர் இல்லைங்கிறாரு. இதில் இப்போ திட்டங்கள் வாயிலாக அப்படின்னு போனால் நிறைய விஷயங்கள் சொன்ன திட்டங்கள் அப்படிங்கிறதுல பார்க்கும் பொழுது இந்த மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், இந்த மாதிரி சொன்னதெல்லாம் நிறைவேற்றிருக்கிறாங்க. சொல்லாத பல திட்டங்கள், காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், புதுமை பெண், தமிழ் புதல்வன், இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் அவுட்டையும் போட்டு அந்த விஷயம், நான் முதல்வனாக இருக்கட்டும், தோழி விடுதிகள், இந்த மாதிரி நிறைய திட்டங்களையும் நிறைவேற்றிருக்கிறாங்க. இன்னுயிர் காப்புன்ற மாதிரி இதெல்லாம் ஒரு வகையில் மக்களுக்கு பலனளிக்கக்கூடிய வகையில் ஒரு நல்ல திட்டங்களாக தானே இருக்குது. நல்ல திட்டங்கள் வரும்போது அதுக்கு கிரெடிட்ஸ் கொடுக்க வேண்டிய இதுவும் இருக்குது. நான் கொடுப்பேங்க. எப்படின்னா ஒரு வீட்டில் வந்து அப்பா வந்து டெய்லி எல்லாருக்கும் சாப்பாடு பிரியாணி கிரியாணி போட்டே இருந்தாருன்னா நீங்கள் பாராட்டம் தானேங்க அப்படின்னீங்க. பாராட்டணும் தானே சார்? என்ன சார் இவ்வளோ பிரியாணிலாம் போடுறாரு டெய்லி, அந்த அப்பா பாராட்ட மாட்டீங்களான்னு. நான் சொல்கிறேன் பின்னாடி என் பேங்க் அக்கௌண்ட்டை பாருங்கன்னு. டெய்லி பேங்க்குக்கு போகிறாரு, காலைல 10,000 ரூபாய் கடன் வாங்குறாரு, வீட்டில் பிரியாணி போடுறாரு. நீங்கள் எல்லாருக்கும் நல்ல அறுசுவை உணவு போடுறாங்களே சார், பாராட்ட வேணாமான்றீங்க. பின்னாடி பாருங்கன்னு. எங்கள் அப்பா எனக்கு கடன் வச்சுட்டு போயிருக்காங்க பின்னாடின்னு. 6 லட்சம் கோடி எப்படிங்க 8 லட்சம் கோடி ஆச்சு? அது இல்லை, மத்திய அரசு பண்ணது பாருங்க, அதான் சாதனை. இவ்வளவு திட்டங்களும் கொடுத்து ஜிஎஸ்டி வருமானத்தை ஏற்றி கடனையும் குறைச்சிட்டு வருது பாருங்க, இதுதான் கவர்மெண்ட். குஜராத்தில் போய் பாருங்க, இப்போ இவங்க சொல்ற மாதிரி குஜராத்தில் எத்தனை திட்டம் இருக்கு, ஒரு இடத்துல கடன் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. குஜராத்தில் கடன் எவ்வளவு இருக்கு, இவங்கள்ட்ட கடன் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இல்ல இப்போ பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவோட கடன் குறைஞ்சிருச்சா? கடன் குறைஞ்சிருக்கு. வாங்கும் சக்திக்கு இது வாங்கும் சக்தி அதிகமா இருக்கு, வாங்கின கடன் குறைஞ்சிருக்கு. இந்த ஐஓசி ஓஎன்ஜிசி சொல்றாங்க பாருங்க, அங்க வாங்கின கடனை இந்த 100 ரூபாய் ஏத்துனாங்கன்னு சொல்றாங்க பாருங்க. இப்போ அதுக்கப்புறம் பெரும்பான்மையான கடன் அடைச்சிருக்கோம். இதுதாங்க. இது என்னன்னா டேட்டா வச்சுட்டு பேசணும். நம்ம வந்து நிதி கொடுக்கல, மோடி சரியில்லை, இவர் எல்லாம் இவ்வளவு திட்டங்கள் சொன்னார்ல, இந்த திட்டங்களால வருமானம் தான் அதிகமாகணும். நீங்க மகளிர் 1000 ரூபாய் கொடுங்க, வரவேற்கிறோம், 1000 ரூபாய் கொடுங்க. ஆனா எங்கிருந்து கொடுக்குறீங்கன்னா மாசம் கிட்டத்தட்ட ஒரு கோடி 12 வருஷத்துக்கு 12,000 கோடி, 12,000 கோடிக்கு உண்டான வருமானம் எங்கிருந்து வருது? எங்க வருது சொல்லுங்க? நமக்கு இருக்க ஒரே அச்சய பாத்திரம் என்னன்னா டாஸ்மாக். மக்களோட ஹெல்த்தை பிடிச்சி அதை நசுக்கி அதுல வர்ற பணத்தை வச்சுக்கிட்டு நீங்க எல்லாருக்கும் உரிமை தொகை கொடுக்குறீங்க, உரிமை தொகை கொடுத்துறீங்க, பஸ் ஏத்திட்டீங்க, ப்ராப்பர்ட்டி ஏத்திட்டீங்க, அந்த பணம் திரும்ப உங்களுக்கு தானே வருது. அதுக்கு வந்து பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறதுக்கு வந்து அவங்க சமீபத்தில் சேர்ந்த ஒரு ஆதரவாளர் ஒருத்தர் இருக்காரு செந்தில்னு, அவர் என்ன விளக்கம் கொடுத்தாருன்னா சிலிண்டருக்கு 40 ரூபா கொடுக்குற மோடி வாங்குறாரு. இதெல்லாம் எப்படின்னா பதற்றத்தில் வர்ற முட்டாள்தனமான வாதத்தை எப்படி உண்மையாக்குது பாருங்க. 10 ரூபா வாங்குறது உண்மைதான் ஒத்துக்கிட்டாங்க. இப்போ தமிழ்நாடு வந்து பொருளாதார ரீதியாகவும் உட்கட்டமைப்பு வளர்ச்சி, உற்பத்தி அதிகரிச்சிருக்கிறது, இந்த மாதிரி எல்லா வகையிலையும் வளர்ந்த மாநிலமாக இருக்கிறதுனால தான் மத்திய அரசும் விருது கொடுத்து பாராட்டுறீங்கல்ல. இப்போ பாஜக அரசும் தானே பாராட்டுது தமிழ்நாடு வந்து வளர்ந்த மாநிலமாக இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ வளர்ச்சி இல்லாமல் நீங்க எப்படி பாராட்ட முடியும்? வளர்ச்சி தாங்க, நிதி கொடுக்குறாங்க, வளர்ச்சி நீங்க வாங்குறீங்க, கடன் வாங்கி நீங்க வளர்றீங்க. நாங்க என்ன பார்க்குறோம், டேட்டா மட்டும் பார்ப்போம். இங்க டேட்டாக்கும் அந்த டேட்டாக்கும் அதிகமாக இருக்கு. சில துறையில், எல்லா துறையில ஒரு சில துறையில் இருக்கு, அந்த துறைக்கு நம்ம விருது கொடுக்குறோம். விருது கொடுக்குறது என்கரேஜ் பண்றதுக்கு. ஆனால் அதே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நீங்க கடன் வாங்கும் போது உங்களோட ஜிடிபி ரேட் வச்சு தான் கடன் வாங்குவீங்க. வாங்கும் சக்தி எப்படி இவ்வளவுதான் வாங்கணும்னு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு வந்து அன்னைக்கு ஒரு அமைச்சர் சொல்றாரு, வாங்குற சக்தி இருக்குதுல்ல அதனால தான் கடன் கொடுக்குறாங்க அப்படின்னு. கரெக்டா? வாங்குற சக்தி இருந்தா கடன் வாங்கிடுவீங்களா? எங்க ஜிடிபி வச்சு தானே கடன் கொடுக்குறாங்க, எங்களுக்கு இன்னும் 4 லட்சம் வாங்குறதுக்கு திறமை இருக்குன்றாரு. வாங்குங்க எல்லாமே கடனும். 8 லட்சம் கோடி யார் திருப்பி கொடுக்க போறாங்க? ஈபி உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு 12 ரூபாய் வீட்டுக்கு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? இன்னைக்கு வீட்டுக்கு 12 ரூபாய் வாங்குறாங்க, 11 ரூபாய் 90 பைசா வாங்குறாங்க ஒரு யூனிட்டுக்கு. நீங்க 100 யூனிட் பார்க்காதீங்க, 200 யூனிட், 2000 யூனிட், 3000 யூனிட் இருக்கு பாருங்க. அந்த வீட்டுக்குலாம் 11,000 ரூபாய். ஒப்பனா சொல்லுங்க, எங்க பணக்காரர்கள் இருக்காங்க, திமிரு பிடிச்சிருக்காங்க, ஏசி போட்டிருக்காங்க, அவங்களுக்கு நான் 12 ரூபாய் வாங்குவேன் அப்படி சொல்லுங்க. ஏன் மறைமுகமா 6 ரூபாய் 7 ரூபாய் 6 ரூபான்னு சொல்லிட்டு பில்ல 12 ரூபாய் போடுறீங்க? டெவலப்மெண்ட் சார்ஜ், எக்ஸிஸ்டிங் சார்ஜ், என்னென்னமோ சார்ஜ் போட்டு இந்த இண்டஸ்ட்ரியில கொள்றாங்க. இண்டஸ்ட்ரி எடுத்து பாத்தீங்கன்னா கன்சியூமர் வந்து 60,000 ரூபாய், பிக்சட் சார்ஜ் 70,000 ரூபாய். அது என்ன கேட்டா அது அவ்வளவுதான் சார். கேள்வி கேட்க முடியாது. இது ஒரு ஆட்சி. இந்த ஆட்சியை வந்து சாதனைன்னு சொல்றதை விட அதன் உண்டான பலன் வந்து 2026ல தெரியும் பாருங்க. இல்லைண்ணா, இப்போ நீங்கள் இண்டஸ்ட்ரி சொல்கிறதுனால இப்போ இண்டஸ்ட்ரி அந்த தொழில்துறை அப்படின்னு வந்துட்டோம்னா கூட ஏற்றுமதி அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து இப்போ கிளைம் பண்ணுறாங்க. 2021, 22 அப்போ இருந்து பார்க்கும்பொழுது 24, 25 வரும்பொழுது ஏற்றுமதி 2 மடங்கு அதிகமாக இருக்குது, வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எம்ப்ளாய்மெண்ட் 2.9 crore இருந்தது, இப்போ 3.87 crore மாறி இருக்குது. கவர்மெண்ட்டில் வந்து 70,000 ப்ளஸில் வந்து நிறைய பேரை தேர்வு செஞ்சுருக்கோம். இந்த மாதிரியான வளர்ச்சிகள் இருக்கு இல்லையா? நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல காமிங்க, நீங்கள் இப்படி எங்கேருந்து எடுத்தீங்கன்னு தெரியல. வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது, எனக்கே தெரியும். வேலை வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை தமிழ்நாட்டில். வேலை செய்யறதுக்கு ஆள் கிடையாது, எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் இருக்குது.
இருக்கு. வேலை செய்யறதுக்கு யாரும் வர மாட்டாங்க. இங்க நம்ம வெளியாளு தான் வந்து நாங்க சொல்ற பீகார், யூபி, பிஜேபி வாழ்ற மாநிலம் வடக்கன்ஸ் அவங்க தான் காப்பாத்துறாங்க நம்ம தமிழ்நாட்டை. அவங்க இல்லைன்னா நீங்க இண்டஸ்ட்ரி கிடையாது, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி கிடையாது, எதுவுமே கிடையாது, கன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது, கட்டுமான பணிகள் எதுவுமே கிடையாது. அவங்க தான் காப்பாத்துறாங்க. மற்றவங்க எங்கன்னு தெரியல. தமிழ்நாடு கவர்மெண்ட் போலீஸ்க்கு ஆள் எப்போ எடுத்தாங்கன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. இன்னைக்கு இல்லைனா கூட நீங்க அடுத்த பேட்டியில கூட சொல்லுங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் எஸ்ஐக்கு கான்ஸ்டபிள் இதெல்லாம் எப்போ எடுத்தாங்கன்னு பாருங்க. கவர்மெண்ட்ல என்னென்ன போஸ்ட் எடுத்தாங்க 2 தடவை எடுத்தாங்க டிஎன்பிஎஸ்ல. அது ஒன்று ஸ்டே ஆயிடுச்சு, ஒன்று இல்லைன்னு ஆகிட்டாங்க. எத்தனை பேர் எடுத்தாங்க? இப்போ ரீசெண்டாக எடுத்த செந்தில் பாலாஜி காலத்தில் எடுத்தவங்களையும் கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கு, ஒன்றும் தீர்ப்பு வரல. அதுலேயும் ஏகப்பட்ட குழப்படி இருக்கு. இவங்க ஒரு இடத்துல கூட அவங்க கவர்மெண்ட் வேலை எடுக்கல. ஏன்னா நிதி இல்லை. நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ரிட்டையர் வீட்டுக்கு போகும்போது ஒவ்வொருத்தரும் குறைந்தபட்சம் 20 to 60 லட்சம் கொடுக்கணும், பணம் இல்லை. தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசு ஊழியர்களுக்கான 9 அறிவிப்புகள் இப்போ வெளியிட்டார்ல. இப்போ அந்த அறிவிப்புகள்லாம் இப்போ எந்த கோணத்தில்? நீங்க எத்தனை அறிவிப்புன்னு விடுங்க, நான் என்ன சொல்றேன், என்ன அறிவிப்புன்னு சொல்லுங்க. நிதர்சனம் என்ன? இன்னைக்கு கல்விக்கு ஸ்கூல்ஸ் கொடுக்க வேண்டிய 25% ஆர்டிஐ கொடுக்க வேண்டிய ஃபண்ட்ஸ் எப்போ கொடுத்தாங்கன்னு பாருங்க. 2 வருஷமா கொடுக்கல ஆர்டிஐல கொடுக்குற ஃபண்ட்ஸ். ஆனா கொடுக்காத ஃபண்ட்ஸுக்கு நீங்க ஒன்றும் சேர்த்துட்டே இருங்கன்றாங்க ஆளு. அவங்க பணம் வரலைங்கன்றாங்க. அங்க அவ்வளவுதான். திரும்ப அனுப்புற நிதி எவ்வளவு தெரியுங்களா? SC ST மாணவர்களுக்கு கொடுக்கணும் நிதியை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க அன்யூஸ்டுன்னு. அது கேட்குறாரு ஸ்டாலின் சொல்ற, இனிமேலாவது கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்க பணத்தை அப்படின்னு கேட்குறாரு. இந்த பக்கம் அவலங்கள் தெரியாது, முழுக்க முழுக்க பேனர்லையும் கட் அவுட்லையும் போயிட்டு இருக்கு. ஒரு துணை முதல்வர் ஒருத்தர் வந்தார், நாங்கள் கூட நல்ல அவர் வந்து தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்துவார்னு பார்த்தோம். அவர் என்ன பண்றாரு அவருக்கே தெரியல. எங்க இருக்காரு அவர்? இப்போ அவர் என்ன வேலை செய்யறாரு? யார் கண்ட்ரோலையும் யாரும் இல்லை, வெறும் பக்கட்டு கனிமத்துறை. அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க கேட்டதுனால இப்போ அவர் இந்த விளையாட்டுத்துறையில் அவர் அமைச்சராக பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் செஸ் ஒலிம்பியாட்டு, இந்த கார் ரேஸ், இந்த மாதிரியான உலகளாவிய விளையாட்டுகள் மூலமா தமிழ்நாட்டை உற்று நோக்க வச்சிருக்கிறார்ல. அதன் மூலமாக தமிழ்நாடு உலக அளவில் கவனம் பெற்றிருக்கு. முதல் கேள்வி, அதன் மூலமாக முதலீடுகளையும் இருக்க முடியும். இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயம். கார் ரேஸ் நடத்தினாரு, எவ்வளவு முதலீடு வந்துச்சு? இந்த கார் ரேஸ் நடத்தினோன்னா உலகம் ஃபுல்லா எத்தனை முதலீடு வந்துச்சு? முதல் கேள்வி. இது அடுத்த கேள்வி ஒன்று கேட்கிறேன். இதுக்கு நீங்க ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக இருக்கலாமே. இப்போ நீங்க சொன்னதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி தானே. துணை முதல்வர்ன்றது என்னது? முதல்வருக்கு துணை தானே. முதல்வர் எல்லா துறைக்கும் அவர் சம்மந்தப்படுத்தலாம்ல. இவர் எந்த துறையை பார்த்தாரு சொல்லுங்க? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் வந்ததுக்கு அப்புறம் வேளாண்மையில இந்த கருவி மூலம் வேளாண்மை அதிகமாயிடுச்சு, கார் ப்ரொடக்ஷன் அதிகமாயிடுச்சு, இண்டஸ்ட்ரி அதிகமாயிடுச்சு, 4 இதுல போய் 4 கண்ட்ரில போய் பேசினாரு, பேசி கூட்டு வந்தாரு. இதானங்க துணை முதல்வர் வேலை. இப்போ சொல்றீங்க, நீங்களே சொல்லிட்டீங்க பாருங்க, நாங்க இங்க செஸ் நடத்தணும், கார் ரேஸ் விட்டோம். இல்ல அந்த மாதிரியான வளர்ச்சி, அதுக்கு ஸ்போர்ட்ஸ் அவரோட பங்கு இருக்குன்னு அதுல ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா நீங்க இருந்துட்டு போங்க. எனக்கு எதுக்கு துணை முதல்வர் கேட்டீங்க? இப்போ எதுக்கு வந்தீங்க துணை முதல்வரா? அவர் வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது லா அண்ட் ஆர்டர் சரியாச்சா? கஞ்சா விற்பனை கம்மியாச்சா? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. ஈபியில் லஞ்சம் வாங்குறது குறைஞ்சதா? லஞ்சம் எங்கேயாவது குறைஞ்சதா? எங்கேயாவது குறைஞ்சதா கேளுங்க. உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்க ஸ்டேட்ல இல்லையான்னு. எல்லா உலக நம்ம இந்தியாவில் எல்லா ஸ்டேட் லஞ்சம் இருக்கு. ஆனா லஞ்சம் வாங்கும் முறையில் திருப்பியும் இதை வச்சா தான் நடக்கும், இல்லைன்னா பேச முடியாது, ஓப்பனா முடியாது போங்கன்றாங்க. ஒரு மெகாவாட்டுக்கு நீங்க பெர்மிஷன் வாங்கினா 20 லட்சம் கொடுத்தா தான் உள்ள போக முடியும். அப்ளிகேஷனே கொடுப்பாங்க கையில. இது வந்து ஊழல் சாதாரண இது இல்லை. அதெல்லாம் பேச மாட்டோம். ஏன்னா நமக்கு வந்து பாஜக உள்ள வந்துடும். பேசாத ஒரு விஷயங்க, 15 லட்சம் ரூபா உங்க அக்கௌண்ட்ல போடுவேன்னு சொல்லாத ஒரு விஷயத்த சொல்லி இன்னி வரைக்கும் பேசிட்டு இருக்கீங்களே. நீட் வந்து ரத்து பண்ணுன்னு சொன்னாங்களே, மது விலக்கு நான் அமுல்படுத்துன்னு சொன்னாங்களே, ஒரு பத்திரிகையாளர் இதுல 21 சொல்லலையே, 16 சொன்னீங்கல்ல, கொஞ்சமா குறைப்பேன்னு சொன்னீங்கல்ல. சரி, அது விட்டுருக்கு. மது விலக்கு சொல்லல. மது ஆலைகள் மூடப்படும், டிஎம்கே காரங்க நடத்துற மது ஆலைகள் மூடப்படும் எப்ப சொன்னாங்க? 2019 எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் சொன்னீங்க. என்னாச்சு? என்ன இப்போ எங்க இருக்காங்க? இளம் விதைகள் அதிகமா இருக்குது எங்க டாஸ்மாக்ல, தமிழ்நாட்டில் தானே சொன்னீங்க. சரி, நீங்க அதிகப்படுத்த குறைச்சிங்களா? ஒரு 200 கடை குறைச்சிங்களா? குறைக்கல. அதுல தான் நீங்க ஊழல் பண்றீங்க. கடைகள் வரைக்கும் குறைக்கிறது அந்த அறிவிப்புல வந்து நடவடிக்கைகள் எடுத்தாங்க. எங்க எடுத்தீங்க? அப்ப எதுக்கு நீங்க டாஸ்மாக்ல போயிட்டு டாஸ்மாக்ல நீங்க ரைடு பண்ண ஏன் கோச்சிக்கிறீங்க? டாஸ்மாக் உங்க வீட்டு ரைடு வந்து என்னங்க சொல்றீங்க? உள்ள போய் நல்லா எடுத்துட்டு வாங்க, ஏதாவது எடுத்து எங்கிட்ட கொடுங்க ஜோக்கா சொல்றீங்க. ஏன் டாஸ்மாக் உள்ள போனா பதறீங்க? இந்த பக்கம் ஊழல்னு சொன்னா சொன்னீங்க இல்லைங்க. டாஸ்மாக் உள்ள போனா ஏன் நீங்க கோச்சிக்கிறீங்க? ஏன் ஓடுறீங்க ஹைகோர்ட்டுக்கு போறீங்க? அங்கிருந்து சுப்ரீம் கோர்ட்ல போய் வேற ஸ்டேட்டுக்கு மாற்ற சொல்றீங்களே. இந்த அவலம் எங்க நடக்குமா? நீங்க பாத்திருக்கீங்களா? ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஆளும் ஸ்டேட் கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு இது எங்க ஸ்டேட்ல நடத்தாதீங்க, வேற ஸ்டேட்ல நடத்துங்கன்னு சொல்ற அவலம் எங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேலி கூத்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஸ்டேட்ல தான் நடக்கும். ஆனா அது யாரும் பேச மாட்டோம். ஏன்னா நடத்துறது சொல்றது திமுக இல்ல. பாஜக ஒருவேளை மாநிலத்தில் ஒரு ஆளும்போது மத்தியில காங்கிரஸ் ஆட்சியில இருந்தா இந்த மாதிரி ரைடுகள் வரும்போது பாஜகவை சேர்ந்தவர்கள் சொல்றது வழக்கம் தானே. சொல்றது நான் இந்த நிதி கொடுக்காத மாதிரி விஷயத்தெல்லாம் கூட முன்னாடி குஜராத்ல முதல்வரா மோடி இருந்தப்போ அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை விமர்சிச்சு பேசினவர் தானே மோடி. விமர்சி கூட சொன்னீங்க. அது விமர்சி கூட சொன்னீங்க. நிதி வரலன்னு மாநில உரிமைக்காக பேசுறீங்க. மாநில உரிமைக்கு நீங்க மாநில உரிமைக்காக பேசுறது. நீங்க மாநில உரிமைக்காக என்னோட பேசுங்க, தப்பு சொல்லலையே. ஆனா டாஸ்மாக்ல ரைடு வந்து எங்க? குஜராத் எடுங்க. குஜராத்ல தன்னோட ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்துற ஒரு விஷயத்துல இடி ரைடு வந்த உடனே ஓடி போய் உயர்நீதிமன்றத்துல தயவுசெய்து இந்த ஸ்டேட் விட்டு ஸ்டேட் மாத்துங்க கொண்டாட மோடி. ஹைகோர்ட்ல சிரிக்கிறாங்க. என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? இங்கிருந்து எதுக்கு அங்க மாத்தணும்ன்றாங்க.
ஹைகோர்ட்டில் சொல்கிறாங்க டாஸ்மாக் ரைடு வந்தால் நீங்கள் பத்திரத்தை கையில் கொடுத்துட்டு போங்க, என்ன வேணுமோ அப்படிங்கிறாங்க. விடுங்க, ஹைகோர்ட்டில் நடந்ததெல்லாம் அவ்வளோ குட்டு வாங்குறாங்க, அப்பவும் இல்லை. இந்த கவர்மெண்ட்டை வந்து வாங்காத திட்டு இல்லை, வாங்காத குட்டு இல்லை. ஆனால் ஒன்று சிறுபான்மையினர் எல்லாரும் ஒன்றா சேர்க்கறதுக்கு பாஜக வந்துடும், இந்த கவர்மெண்ட் விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. நேற்று கூட அறிக்கை விடுறாரு. இன்னைக்கு ராணுவத்துக்காக இன்னைக்கு ஊர்வலம் போறாரு. சரி, நான் இந்த 4 ஆண்டு கால சாதனை சொன்னீங்களே, பெரிய சாதனை இந்து மதத்தை ஒழிக்கிறதுக்கு அவங்க பேசின பேச்சுக்கள். ஆராசா தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. இவர் என்ன சொல்றாரு, ஸ்டாலின் ஓப்பனா வெளியில வந்து இந்து மதத்தை திட்டாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் சரி, அது வேணாம். இது வரைக்கும் சார்ந்த பதற்றம் இங்க என்ன நடந்திருக்கு? எதுவும் இல்லையே. அப்ப எதுக்கு நீங்க கயிறு கட்டாத, குங்குமம் வைக்காத, சங்கியா இருக்காத, அறிவில்லையா உனக்கு ஏன் பேசுறீங்க? அது மாதிரி வேற ஏதாவது மதத்தை பேச முடியுமா உங்களால? அப்ப ஸ்டாலின் அப்புறம் ஆராசாவை நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாதா? ஒரு வைணவத்தை பத்தி, சைவத்தை பத்தி, ஏன்னா இந்த விஷயத்தையும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் தமிழ்நாட்டில் இல்லை அப்படிங்கிறதுல ஒரு லிஸ்ட் அவுட் பண்றாங்க. அதுல நீங்க சொல்றது மாதிரி மதம் சார்ந்த விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதக்கலவரம் இல்லை அப்படின்னு கிளைம் பண்றாங்க. இன்னொன்று வறுமை, பட்டினி சாவு, பணவீக்கம், பெரிய சாதிய மோதல்கள், வன்முறை, சமூகத்தை பின்னோக்கி தள்ளுற இந்த மாதிரியான தீய விஷயங்கள் எதுவும் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் கிளைம் பண்றாங்கல்ல. இதெல்லாம் இல்லை இந்த ஸ்டேட்ல அப்படின்னு சொல்லி. தமிழ்நாடு ஸ்டேட் வந்து வளர்ந்த ஸ்டேட்டுங்க, இன்னைக்கு இல்லை. நீங்கள் 1950லேருந்தே தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, ஆந்திரா இதெல்லாம் வந்து அந்த ஜியோகிராஃபிக்கலாக பார்த்தீங்கன்னா நம்ம நாடு ரொம்ப 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 பலமான நாடு. மக்கள் வந்து பாரம்பரியமான மக்கள். நீங்கள் இந்த மாதிரிலாம் இவங்க வந்து அவங்க வந்து நான் சொல்ல மாட்டேன், இந்த கிரெடிட் இவருக்கு கொடுத்துரு அவருக்கு கொடுத்துருன்னு. நான் சொல்கிறது நல்லா அமைதியாக இருக்கிற மக்கள். ஏன் ஒரு மதத்தை மட்டும் நீங்கள் தேவையில்லாமல் டச் பண்ணுறீங்க? நீங்கள் சொல்லிட்டீங்களே மத மோதல் இல்லை, ஏன் மதத்தை நீங்கள் டச் பண்ணுறீங்க? கயிறு கட்டாத, விபூதி போடாத அப்படின்னு சொல்கிறீங்க. இது துணை முதல்வர் போயிட்டு நான் கிறிஸ்டியன், ப்ரௌட் கிறிஸ்டியன், இது சொன்ன சங்கிங்கெல்லாம் வயிறு அறியும். இது மாதிரி பேசின ஒரு முதல்வர் காமிங்க இந்தியாவில். ஒரு முதல்வர் காமிங்க. நீங்க சொல்றீங்கல்ல பீகார் மோசம், யூபி மோசம்னு. ஒரு முதல்வர் எங்கேயாவது போயிட்டு நான் கிறிஸ்டியன், முஸ்லீம், சங்கிங்களுக்கு வயிறு அறியும், இல்ல ஏதாவது ஒரு முதல்வர் போயிட்டு நான் சங்கி இதனால முஸ்லீமுக்கு வயிறு அறியும் சொல்லுங்க? இதை பேசுறதுக்கு ஒரு துணை முதல்வர். இன்னி வரைக்கும் அவர் பொன்முடி பேசின பேச்சு கண்டனம் கூட தெரிவிக்கல. மாநில துணை பொதுச்சாளர் நிற்கிறாரு. கோர்ட்டு கண்டனத்துக்கு அப்புறம் அவர் போயிட்டு அனுப்புறாரு. இல்ல நான் இப்போ எனக்கு சடனா பேர்கள்லாம் ஞாபகம் வரல, கூகுளில் போட்டால் கூட நான் எடுக்கலாம். நிறைய பாஜக எம்எல்ஏக்கள் நார்த்ல எல்லாம் கூட கர்நாடகாவில் கூட பேசினாங்கன்னு நினைக்கிறேன் முன்னாடி. இப்போ அவங்களாம் வந்து இப்போ இஸ்லாமியர்கள் குறித்து பேசும்பொழுதெல்லாம் சர்ச்சைக்குரிய வகையில் பேசினாங்க அப்படிங்கிற செய்திகளை நீங்களும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருப்பேன். அப்போ பாஜக காரங்க மட்டும் இந்த மாதிரி பண்ணலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அவங்களும் பதவியில் இருக்கிறவங்க தான். சரி, ரைட். அவங்க மீது என்ன நடவடிக்கை? 1-2 பேர் பேசுனதுலாம் நானும் நீங்க சொல்றது ஒத்துக்கிறேன். அது மோடி அவர்கள் என்ன பதில் சொன்னார்? இன்னொரு தடவை இந்த மாதிரி தேவையில்லாம மத பத்திலாம் பேசாதீங்க, மத துவேஷத்தை ஏற்படுத்தாதீங்க. அதுதான் நடவடிக்கை. நீங்க அந்த மாதிரி என்ன சொன்னீங்க? ஒரு வார்த்தை இது வரைக்கும் ஆராசா அவர்களே பொது மேடையில் இன்று முதல் கண்ணியத்தோட பேசணும், இந்து மக்களை போய் தப்பா பேசிங்கன்னு சொல்லியிருக்காரா? பொன்முடி பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை திறந்திருக்காரா? இல்ல அவர் அத்துமீறி பேசிட்டாரு? நடவடிக்கை எடுத்திருக்காங்கல்ல. நடவடிக்கை எடுத்துட்டாங்கல்ல. எப்ப எடுத்தீங்க? பேசணும்னு எடுத்தீங்களா? ஹைகோர்ட்ல அதை பார்த்துட்டு இவர் மேல இன்னும் எஃப்ஐஆர் போடலையான்னு கேட்டீங்கன்னா பதில் சொன்ன தெரியுமா? வில்சன் முகாந்திரம் இல்லை, பிரைமா ஃபேசி மேட் அவுட் ஆகலையா? இதுல சைவம் வைணவம் பத்தி அவர் பேசுனது பிரைமா ஃபேசி மேட் அவுட் ஆகல, இதுல எப்படிங்க ஆக்ஷன் எடுக்கிறதுன்னு கேட்டார் வில்சன். அப்படியா, நான் எடுக்கட்டும் ஆக்ஷன் கேட்டதுக்கு அப்புறம் ஓவரா போதுங்க எடுத்துருங்கன்னு எடுத்துட்டாங்க. நேற்று துரைமுருகன் வந்து மினரல்ஸ் எடுத்துருக்காங்க, மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ். என்ன காரணம் சொல்லுங்க? காரணம் சொல்லு. இப்பதானே மாத்தினீங்க அமைச்சரவையை. மனோ தங்கராஜ் ஏன் எடுத்தீங்க, ஏன் உள்ள வச்சீங்க? திருப்பி பிடிஆர் ஏன் வந்து இதை மாத்தினீங்க? ப்ரோரோகேட்டிவ், அது நான் தலையில, அது சிஎம் ஓட இது. ஆனா ஏன் உரிமை? ஆனா ஒரு ஆடியோ வந்தோடனே மாத்துறீங்களே, ஒரு ஆடியோ வந்தோடனே மாத்துறீங்க, ஒரு வீடியோ வந்தோடனே மாத்துறீங்க. இதுக்கு தான் மாத்துறீங்களா? இப்ப துரைமுருகன் அவர்கள் மாத்திருக்கீங்க, மைன்ஸ் அவர்கிட்ட இருந்து எடுத்துட்டீங்க. அதுக்கு தான் மாத்துனாங்க அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியுமா? அப்ப இல்லன்னா ஏன் மாத்துறீங்க? இல்ல அதுதான் அதுக்கு வந்து அவர் முதல்வருடைய நடவடிக்கைக்கு உட்பட்டு, அந்த துறைக்கு உட்பட்டு, நிர்வாகத்துக்கு அந்த விஷயம். முதல்வர் திடீர்னு ஒருத்தர் நீக்கி உள்ள வைக்கிறதுக்கு அவர் அதிகாரம் உண்டு. ஒருத்தர் ஆடியோ வெளில வருது 30,000 கோடி இந்த குடும்பம் சம்பாதிச்சுன்னு சொல்றாரு, அடுத்த நாளே அவர் பவர்ஃபுல் மினிஸ்டர் வந்து பவர் இல்லாத மினிஸ்டர் அனுப்புறீங்க. என்ன காரணம்? அவரே சொல்றாரு சட்டசபையில் எனக்கு பவரே இல்லைன்னு. அப்ப என்ன காரணம்? ஹோல் அங்க சம்மரைஸ் பண்ணணும்னா ஒரே வார்த்தை, கலைஞர் அவருக்கு இருக்கும்போது ஒரு கட்டுப்பாட்டில் இருந்தது. நல்லா புரிஞ்சுங்க, திமுக எங்களுக்கு எதிரி தான், திமுக கட்சி எங்களுக்கு எதிரி கட்சி தான். ஆனால் திமுக கலைஞர் அவர்கள் இருக்கும்போது எல்லாம் அவர் கண்ட்ரோல் இருந்தது. அதை மீறி தப்பு நடந்தா அவர் தெரிஞ்ச தப்பு நடந்திருக்கும், அவர் தெரியாம தப்பு நடக்காது. காலை 4 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் அவருக்கு தெரியாம தமிழ்நாட்டில் துரும்பு கூட அசையாது. அந்த ஒரு சூப்பர்விஷன் இருந்தது. மீறி தப்பு பண்ணா அவரே சொல்லி பண்ணியிருப்பாரு, நீ பண்ணு நான் பாத்துக்கிறேன்னு. இவருக்கு அந்த சூப்பர்விஷன் இல்ல. கூட வந்து நம்ம தளபதி மாதிரி ஒருத்தர் இருப்பாருன்னு சொல்லி மக்கள் எதிர்பார்த்தது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் அவரோட மோசமா இருக்காரு, எதுலையும் தலையறது இல்ல. ஆனா மந்திரிங்க பண்றது பண்ணிட்டு தான் இருக்காங்க, எல்லா விஷயமான தப்பு பண்றாங்க, ஆக்ஷன் எடுக்கிறது இல்ல. சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, ஹை கோர்ட் சொல்லுது, யார் சொல்லுது, ஆக்ஷன் எடுக்கிறது இல்ல. இப்படி ஒரு கவர்மெண்ட் இருக்கிறது வந்து சாதனையா பாக்குறதா வேதனையா பாக்குறதா? 4 ஆண்டு காலம் அப்படியே வந்து சிறுபான்மையினர் மட்டும் பிடிச்சிட்டு உங்களுக்கு நான் இருக்கேன், நேத்து கூட இஸ்லாமியர்களுக்கு நான் இருக்கேன்றாங்க. ஒரு இஸ்லாமியர் பார்த்து கேட்கிறேன், என்ன செஞ்சாங்க 4 வருஷத்துல? உங்களுக்கு என்ன செஞ்சாரு? அவர் ஒருத்தர் ஒன்றும் செய்யல. இதை காமிச்சு
காமிச்சு பாஜக காமிச்சு அவங்க வந்துருவாங்க, அவங்க உள்ள வந்தாங்கன்னா நீங்க அவ்வளவுதான் அப்படின்னு. மக்கள், இஸ்லாமிய மக்களும் சிறுபான்மை மக்களும் புரிஞ்சுக்கணும். எல்லா இந்தியா முழுக்க அவங்க இருக்காங்கல்ல, பாஜக ஆள்ற மாநிலத்தில் இருக்காங்கல்ல. நீங்க சொல்ற திருப்பி கேட்கிறேன், எங்க மத கலர் வந்துச்சு? எந்த ஸ்டேட்ல வந்து கிறிஸ்டின் முஸ்லீம் இருக்கக்கூடாதுன்னு பாஜக பின்னாடி விரட்டுறாங்க? அப்ப அங்கெல்லாம் நல்லா தானே இருக்காங்க, ஏன் இங்க மட்டும் பயப்படுறீங்க? இவங்க சொல்றது ஏன் நடிக்கிறீங்க? இவங்க உங்களை காமிச்சு தான் பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. உலகத்திலேயே நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு மாநிலத்தில் முதல்வர், துணை முதல்வர், அவங்க அப்பா, அவங்க தாத்தா, அண்ணன், தம்பி எல்லாம் சேர்ந்து இவ்வளவு கோடி மாதிரி சொத்து சேர்த்தது எந்த ஊர்ல காமிங்க? லல்லு பிரசாத் கூட அவர் மட்டும் தான் இருப்பாரு, அவரு அவர் பையன் அவ்வளவுதான் இருப்பாங்க. அவர் பையன் ஆகல இன்னும். இன்னொரு பக்கம் முலாயம் சிங் யாதவ், 2 பேர் தான். இங்க அப்பா பையன், அவர் பையன், தாத்தா இந்த பக்கம் அத்தை, இந்த பக்கம் மருமகன், எத்தனை குடும்பமே அப்படியே சேர்ந்து தமிழ்நாட்டை வச்சுக்கிட்டு ஏதாவது பேசினா உடனே பிஜேபி உள்ள வந்துரும் சிறுபான்மையினரை பார்த்துட்டே இருக்காங்களே. இது அவங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? இதை ஸ்டாலின் அவர்கள் தனியா நின்று நான் மட்டும் தான் குடும்பத்தில் வந்திருக்கேன், வேற யாரும் வரக்கூடாது, சிறுபான்மை மக்களே நான் கேரண்டின்னு சொன்னா நானே ஒத்துப்பேன். சுத்தி இருக்கிறதெல்லாம் அவங்க ஃபேமிலி, சம்பாத்தியம் எல்லாம் அவங்க ஃபேமிலி. ஆனா பேசுறது வந்து மத பத்தி பேசினா நம்பாதீங்கன்னு சொல்றேன். இப்போ இதுல வந்து குறிப்பா அவருக்கு பாராட்டு விழாலாம் நடத்தினாங்க. இந்த ஆளுநருக்கு எதிரான அந்த தீர்ப்பு, சமூக நீதி காவலர் அப்படின்னு பட்டம்லாம் கொடுத்தாங்க. அப்போ சமூக நீதியை நிலைநாட்டுவதில் தமிழ்நாடு வந்து அத்தகைய நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கிறது, குறிப்பாக திராவிட மாடல் ஆட்சியில் இந்த மாதிரி விஷயங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதன் அடிப்படையில் இப்போ அந்த தீர்ப்புலாம் கூட மாநில உரிமையை நிலைநாட்டியதாக தானே பார்க்குறாங்க. அப்போ அது நடந்திருக்கிறதுனால அந்த மாதிரி பட்டம் கொடுக்க முடியுது, அது மக்களும் ஏற்றுக்கிறாங்கல்ல. மக்கள் இங்கே ஏற்றுட்டாங்க, பாராட்டு விழா வைக்கிறீங்க, எல்லாரும் போய் பார்த்தாங்க, மக்கள் இங்கே ஏற்றுட்டாங்க. இல்லை, ஆளுநருக்கு எதிரான நடவடிக்கை ஏற்றுக்கல. நீங்கள் எப்படி ஏற்றுக்கிட்டாங்கன்னு எப்படி சொல்றீங்க? ஏற்றுக்கிட்டாங்க, நான் ஏற்றுக்கிட்டேன் உங்களுக்கு எப்படி தெரியும்? சுப்ரீம் கோர்ட் சொன்னதுனால மக்கள் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நாங்கள் அதே மாறுபடுறோம். அதுதான் சரியா இருக்கிறதுனால சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. அதான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ல எங்களுக்கு மாறுபாடு உண்டு. அது அந்த மாதிரி டைம் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, கான்ஸ்டிடியூஷன் படி எங்களுக்கு வேறுபாடு உண்டு. ஆனால் ஏற்றுக்கிறோம். நீங்க நீட் மாறுபாடு உண்டு இல்லை உங்களுக்கு நீட்ல, ஆனால் ஏற்றுக்கு தான் வேணும். சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சுல. நான் தான் திருப்பி கேட்கிறேன், வில்சன் அவர்கள் கேட்கிறேன், செங்கோல் கொடுத்தீங்களா இன்னைக்கு? என்னன்னு கொடுத்தீங்க? கஷ்டப்பட்டு நீதியை சுப்ரீம் கோர்ட்ல நிலைநாட்டி வாங்கிட்டேன். அன்னைக்கு அங்க ஸ்பீச் எல்லாம் கேளுங்க. உச்சநீதிமன்றம் நீதியை நிலைநாட்டியது. உச்சநீதிமன்றம் மட்டும் இந்த நாட்டில் இல்லைன்னா நாங்களாம் எங்க போவோம்? போயிட்டீங்களே. அதே உச்சநீதிமன்றம் தான் நீட் வேணும்னு அமைதியாக எடுத்துக்க வேண்டியதானே. அதே நீட் மட்டும் வேணாம்னு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு அகைன்ஸ்டா ஏன் போறீங்க? அது யாரை கேட்டோமா? தனக்கு வேணும்னா எடுத்துக்கிறது உச்சநீதிமன்றத்தை, வேணானா விட்டுறது. இப்போ இன்னொரு நேத்து முந்தானத்து ஒரு குழந்தை இறந்துருக்கு. ஒரு பெண், ஒரு குழந்தை +2 படிக்கிற குழந்தை வந்து தற்கொலை பண்ணிடுச்சு. ரிசல்ட்டுக்கு முன்னாடி. எந்த ரிசல்ட்டுங்க? +2 ரிசல்ட். +2 கேன்சல் பண்ணணும். இந்த குழந்தையோட உயிரை பறித்து, அதாவது உயிரை பறித்து கொன்ற அந்த +2 தேவையா நமக்கு? அந்த எத்தனை கனவு வந்து போயிடுச்சு தெரியுமா அந்த குழந்தையோட கனவு? ஏன் அது யாரும் பேச மாட்டீங்க? அங்க நேற்று சொல்றேன், ஒரு நாள் வெயிட் பண்ணி தான் உனக்கு தெரிஞ்சிருக்குமா மார்க் என்னன்னு, நல்ல மார்க் வாங்கியிருக்கேமா நாங்கள் அம்மா அழுகுறாங்க. இப்போ மாற்ற வேண்டியது அந்த குழந்தையோட மனநிலையா இல்லை நீட்டையா? நேற்று கூட பேசியிருக்காரு ஒரு உதயநிதி, 7-8 பேர் பட்டியலில் போட்டு இத்தனை பேர் செத்தது நீட்டால. எவ்வளோ ஒரு தப்பான ஒரு விஷயம் இல்லை அது? உங்களுக்கு உண்மையிலே நீட்டு மேலே அக்கறை இருந்தது, நீட்டு வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங் இருக்கிற கேஸில் இம்ப்ளீட் ஆகி தமிழக அரசு ஏன் வாதாட மாட்டேங்குதுன்னு சொல்லுங்க. நாளைக்கே சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு தமிழக அரசு தன்னை சேர்த்துக்கிட்டு என்னோட வாதத்தை கேளுங்கன்னு சொல்லுங்க. ஒரே நாள் கேட்டு டிஸ்மிஸ்டுன்னு. அப்புறம் இங்கே என்ன நடக்கும்? பாலிடிக்ஸ் பண்ண முடியாது. கவர்னருக்கு அனுப்புவீங்க, சுப்ரீம் கோர்ட் ஆல்ரெடி டிஸ்மிஸ்டுன்னு போட்டுருவார் ஒரே வார்த்தையில். அங்கே பிரசிடென்ட்டுக்கு போனால் டிஸ்மிஸ் திருப்பி அமைச்சிருவாங்க. இங்கே பாலிடிக்ஸ் பண்ண முடியாது. இல்லை, அதெல்லாம் அங்கே சேராமல் நீட் அப்படியே பெண்டிங்லேயே வச்சுக்கிட்டு அனிதான்னு சொல்லிக்கிட்டே இருந்துக்கிட்டு அப்படியே பெண்டிங் அரசியல் பண்ணுறாங்க. இது மக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த நீட் வச்சு அரசியல் பண்ணுறது மக்கள் புரிஞ்சுக்கணும். ஏன் அங்கே போய் சேர மாட்டீங்க, ஏன் அதை போய் உள்ளே போற மாட்டீங்க அப்படின்னு கேட்கணும். ஓகே, ஃபைனலி இப்போ 4 ஆண்டு காலத்தில் என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க, இன்னும் அடுத்த 1 ஆண்டு காலத்தில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை எல்லாம் முன் வச்சு தான் இப்போது ரீசெண்டாக முதல்வர் அவர்கள் பேசும்பொழுது, திருச்சியில் பேசும்பொழுது, இனிமேல் நம்ம போகின்ற பாதை சிங்கப்பாதை வெர்ஷன் 2.0, திராவிட மாடல் வெர்ஷன் 2.0 லோடிங்கில் இருக்குது, அடுத்து 26 ஜெயிச்சு கண்டிப்பாக வரப்போகிறோம் அப்படிங்கிற அந்த பாயிண்டில் அதெல்லாம் பேசியிருக்கிறாரு. அது அவருடைய அந்த கருத்தின் வாயிலாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க, அது மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 26 களம் திமுகவுக்கு எப்படி இருக்கும்? இல்லைங்க, அதை வந்து ஸ்டாலின் அவர்களே சொல்லணும்னா யார் சொல்லுவாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்த தடவை ஆட்சிக்கு வந்துருவோம் அப்படின்னு அவரே சொல்லணும்னா வேறு யார் தான் சொல்லுவாங்க? அந்த கட்சியில் தொண்டனுக்கு தெரியும் தன் கட்சி எந்த நிலைமை இப்போ இருக்குது, நாளைக்கு எலெக்ஷன் வந்தால் என்ன ஆகணும்னு எல்லாரும் தெரிஞ்சிருச்சு. அவருக்கு மட்டும் அது தெரியல. ஆனால் அவர்கிட்ட அந்த விஷயத்தில் பாராட்டணும். அவர் உண்மையை நம்புறாரு. ஸ்டாலின் அவர்களை பாராட்டணும். என்னன்னா, அவர் உண்மையில நம்பிட்டு இருக்காரு. சுற்றி அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஐயா பிரமாதமான ஆட்சிங்க, மக்கள்லாம் அவ்வளோ ஜாலியாக இருக்காங்கன்றது அப்படியான்னு ரொம்ப உண்மையிலே ஜாலியாக இருக்காரு. அவர் தெரிஞ்சலாம் உண்மையிலே ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்காரு. ஆனால் மக்கள் எப்படி நினைக்கிறாங்க நமக்கு தெரியும். ஒன்று ஃபைனலாக நீங்க கேட்டது பதில் சொல்லிடுறேன். மக்கள் ஒன்று விஷயம் புரிஞ்சுக்கணும். திமுக ஆட்சி வந்து கிட்டத்தட்ட 67 இத்தனை நாள் ஆயிடுச்சு. ஆரம்பிச்சு 49 இன்ன வரைக்கும் ஒரு தலைவராவது திமுகவில் இது என் நாடு, இந்தியா என்னோட நாடு, இந்த இந்திய நாட்டை டச் பண்ணினா நான் வந்து யாரா இருந்தாலும் பார்க்க மாட்டேன், ஜெய் ஹிந்த், இந்திய தேசம் வாழ்க சொல்லியிருக்காங்களா யாராவது? இது வரைக்கும் நீங்க யோசிச்சு, நீங்க எல்லா பத்திரிகையும் எல்லாத்தையும் புரட்டி பாருங்க. இது வரைக்கும் யாராவது ஒருத்தராவது ஏதாவது பிரச்சனை இல்லை. இப்போ வந்து இல்லை, இப்போ பாகிஸ்தான் நடந்துட்டு இருக்கு. அதுதான் இப்போ ராணுவத்துக்கு ஆதரவாக ராணுவத்தோட நடவடிக்கைகளை பாராட்டுறாரு. நாங்கள்
இந்த மத்திய அரசுக்கு, அதாவது இந்தியாவுக்கு துணை நிற்போம் அப்படின்னு முதல்வர் சொல்றாரு, இன்னைக்கு ஆதரவாக பேரணி போறாரு. அப்ப இதெல்லாம் ஏத்துக்க மாட்டீங்களோ? இந்த மாதிரியான நடவடிக்கைகளை நீங்க சொல்ற பாயிண்ட்ல தான் வருது. இதெல்லாம் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறீங்க. திமுக எதிர்ப்பாளர்கிட்ட நீங்க நிறைய ஆக போகுது உங்களுக்கு கமெண்ட்ஸ். ஏன்னா நான் ரொம்ப தெளிவா சொல்றேன், அவங்க இப்ப நான் இப்போ நடந்து போயிட்டு இருக்கும்போது ஜெய்ஹிந்த் இது ஏன் நாடு அப்படிங்கிறதுக்கும் அன்னைக்கு ஊழல் நடக்கும்போது நான் பின்னாடி போயிட்டு இருந்தேன், சைட்ல பார்க்கல, நான் சைட்ல போயிட்டு இருந்தேன், என்ன பார்க்கல அப்படின்றதுக்கு வித்தியாசம் இல்லை. அப்படி சைட்ல போறது இல்ல. இது என்னைக்கு நடந்தது, இது என்னைக்கு பண்ணாங்க, இந்த விஷயத்தை என்னைக்கு இதை ஆரம்பிச்சாங்க சொல்லுங்க. இந்த ஆதரவுங்கிறது என்னைக்கு ஆரம்பிச்சாங்க, பேரணின்றது என்னைக்கு ஆரம்பிச்சாங்க? முதல் 2 நாள் வைகோ பேசுனது பாத்தீங்களா, வைகோ அவர்கள் பேசுனது, திருமாவளவன் பேசுனது பாத்தீங்களா? அது மதத்தின் மேல இருக்கிற வெறுப்பு காரணமாக அவங்க வந்து உள்ள வந்து அடிச்சிட்டாங்கன்றாங்க. இதுதான் உண்மை. ஆனா இன்னைக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் என்னன்னா, ஒட்டுமொத்த இந்தியாவும் அவங்க எதிர்பார்க்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே மக்களுமே மோடி பக்கம் நிக்கிறாங்க. இன்னைக்கு பண்ணது கரெக்ட் தானே? இதுல நீங்க ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு போயிடும்ன்றதுனால தான் அழகா நீங்க ஒரு ஊர்வலம் நடத்துறாரு. இத்தனை நாள் இல்லாம இதற்கு ஒரு ஊர்வலம் நடத்திருக்காரா ஒரு தெரியாது. பயம் வந்துருச்சு இப்போ. ஏன்னா இது நீங்க இனிமேல மறைக்க முடியாது. நான் கேட்கறது இல்ல தேசம் சார்ந்த விஷயத்துல வந்து திமுக இப்படிதான் இருப்பாங்க, நீங்க எப்படி இது பண்ணிக்க? சரிங்க, பாரத் மாதா கி ஜெய் என்ன கோவம் வந்துடும், ஏன்னா பிஜேபி சொல்றதுனால அது விட்டுருங்க. என் இந்திய தேசம் வாழ்க, அன்னை இந்திய தேசம் வாழ்க ஒருத்தர் சொல்லிருக்காங்க கேளுங்க. ஏன் நீங்க இவ்வளவு யோசிக்கிறீங்க? நீங்க வேற ஏதாவது முட்டு கொடுக்காதீங்க. அங்க ஊர்வலம் நடத்தினார்ல, அன்னைக்கு கொடி தூக்கிட்டு போனாங்க, அதெல்லாம் வேணாம். இது என்னுடைய நாடு தானே. ஊர்வலத்துல பார்க்கலாம் இல்லைங்க. ஸ்டாலின் அவர்கள் பாஸ்போர்ட் என்னங்க இருக்கு, இந்தியன் பாஸ்போர்ட் தானுங்க, அவர் சிட்டிசன் இந்தியன் தானுங்க. அது சொல்றதுக்கு நான் அவ்வளவு கூச்சம், நீங்க அவ்வளவு கூச்சப்படுறீங்க? ஆமா ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவாருன்னு சொல்ல மாட்டீங்களே. இது என் நாடு, ஒரே வார்த்தை நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன், இது என் நாடு, நாடு தான் எனக்கு முக்கியம், அப்புறம் தான் மத்ததெல்லாம். நான் ஒரு இந்தியன், அன்னை இந்தியா வாழ்க சொல்லிருக்காங்களா? சொல்லுங்க. நீங்க இவ்வளவு யோசிக்கும் போது தெரியும். 40 வருஷத்துல ஒரு இடத்துல யோசிக்க சொல்லிருக்காங்க பாருங்க. அப்போ அதிமுக ராஜேந்திர பாலாஜி சொல்றது கரெக்ட் தானே? அவர் எப்படி சொல்றாரு தெரியல. என்ன கூப்பிடுங்க 1000 பேரோட நான் போய் சண்டை போடுன்றாரு. அது உணர்வா இல்லையா? நீங்க அந்த மாதிரி நான் கேட்கிறேன். நீங்க அப்படியே நீங்க முகலாம் மாறுது அந்த மாதிரி ஆர்எஸ் இல்ல ஆர்எஸ் அப்படி கேட்கறேன். நான் என்ன யோசிச்சேன்னா அதிமுக கூட்டணியில இல்ல எடுத்துக்க மாட்டீங்களா அப்படின்னு நான் சொல்றது. அது பேச்சுக்காது ஆர்எஸ் அப்படி சொல்லுவாரான்னு எதிர்பார்க்காதீங்க. அவர் அப்படிலாம் சொல்ல மாட்டாரு. இது ஒரு நாடு அப்படிதான் பேசுவார். பேசினா இது ஒரு நாடு அப்படிதான் பேசுவார். புரிய வச்சுக்கிறேன். ஜனங்க வந்து இன்னைக்கு கொடுக்குற ஆதரவுனால ஸ்டாலின் அவர்களே ஊர்வலம் போறாரு ராணுவத்துக்காக அவர் ஊர்வலம் போறாரு. இது மாதிரி ஒரு நாள் போயிருப்பாரா? இன்னைக்கு மக்களோட மனசு அப்படி மாறி இருக்கு. இன்னைக்கு பாகிஸ்தான் பண்ணதுனால மக்கள் மனசு மாறி இருக்கு. இனிமேல் இது மேல போச்சுன்னா நமக்கு ஓட்டு கிடைக்காதுன்றதுக்காக இன்னைக்கு ஊர்வலம் போறாரு. அதுக்கு சிம்பிளா சொல்றேன், ஆமாம் இது என் நாடு, என் தேசம், என் ராணுவ மக்கள், ராணுவம் என்னோட ராணுவம் அப்படின்னு. நம்ம நாட்டு ராணுவத்தை என்ன கிண்டல் பண்ணுவாங்க தெரியுமா தமிழ்நாட்டுல? திமுக அவங்கள பார்த்தாலே இவங்கெல்லாம் எதுக்கு வேஸ்ட், தண்ட சம்பளம் பா இவங்களுக்கு. நான் காதுகள் கேட்டிருக்கேன், இவங்களுக்கு எதுக்குப்பா 400 ஏக்கர்ல இடம், இவங்களுக்கு இவ்வளவு இடம்லாம் வேஸ்ட் பா, போற வரப்போகுது அப்படின்னு பேசணுங்க. இன்னைக்கு எல்லாம் உலக நாடுகளே இன்னைக்கு எல்லாமே பார்த்து வேந்து போய் நிற்கும் போது நம்ம மட்டும் அப்படியே இருக்கக்கூடாது, நம்ம அப்படியே கூட சேர்ந்து போயிடலான்னு போறாரு. நீங்க இன்னும் கூட டைம் எடுத்துங்க. இப்போ இந்த போர்லாம் முடியட்டும், இன்னும் 1 வருஷம் இருக்குல்ல, 1 வருஷம் இருக்கு. இன்னும் என்ன பண்றது? 1 வருஷம் பார்க்குறோம். அந்த 1 வருஷத்துலயாவது யாராவது ஒருத்தர் ஆர்எஸ் அளவுக்கு போகாதீங்க, இளை செயலாளர் யாராவது ஒருத்தர் எங்காவது தெருமுனை கூட்டத்தில் ஏன் இந்தியாடா இது டச் பண்ணி பாடுறான்னு சொல்லியிருக்காங்களா? அது பாருங்க. இனிமேலாவது நீங்க நாள்ல இருந்து யோசிச்சு பாருங்க. அப்போ தெரியும் மக்களுக்கு திமுக எவ்வளவு வந்து ஆன்டி இந்தியா விரோதம். எல்லாமே அவங்களுக்கு தமிழ்நாடு, தமிழ் உணர்வு, தமிழ்நாடு மாநில சுயாட்சி இதை வச்சே கவர் பண்ணிட்டு போவாங்களே தவிர இந்தியான்னு போக மாட்டாங்க. இந்தியான்னு போனா ஹிந்தி பத்தி படிக்கணும். ஹிந்தி படிச்சுட்டா உலகம் தெரிஞ்சிடும், இந்தியா முழுக்க நடக்கிறது தெரிஞ்சிடும், ராணுவத்து மேல மரியாதை வந்துடும். இந்தியாவுக்கு தமிழ்நாட்டோட கான்ட்ரிபியூஷன் நிறைய இருக்கு, நீங்களும் அதை ஒத்துக்குவீங்க. தமிழ்நாட்டோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லையா? அப்போ இந்தியான்ற பாசம் இல்லைன்னா தமிழ்நாட்டோட கான்ட்ரிபியூஷன் எதுக்கு அவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கோயம்புத்தூர்காரன் தமிழ்னு சொன்னோன்னு இல்லையா? கோயம்புத்தூர்ல இருக்கிற எந்த ஊர் பண்ணீங்கன்னா தமிழ்நாடு என் ஊர் பண்றான்ல. நான் தானே கேட்கறேன், நீங்க எதுக்கு ப்ரொடக்ஷன் ஜிடிபிக்கெல்லாம் போறீங்க? தமிழ்நாட்டில் நாம எல்லாம் சேர்ந்து கொடுக்குறோங்க இந்தியாவுக்கு, எல்லாரும் சேர்ந்து கொடுக்குற பங்களிப்பு. நான் கேட்கறது அந்த ஒரு கட்சி, அந்த கட்சி வேணா விடுதலை சிறுத்தைகள் கூட இருக்கிற மதிமுக, ஏதாவது ஒரு கட்சி இது என் நாடு, இந்தியா என் நாடுன்னு சொல்லுங்க. சொல்ல மாட்டாங்க. நீங்க இன்னும் ரொம்ப யோசிக்கிறீங்க. சொன்னாங்களான்னு இல்லை, நான் நல்லா ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டேன். வாழையிலேருந்து வரவே வராது. மிஞ்சி போனா தமிழன்டா, தமிழ்நாடுடா, டச் பண்ணி பாடுறா, நான் யார் தெரியுமா, கை வச்சு பாடுறா, மரத்தமிழன், 2000 வருஷமா தமிழன், இப்படிதான் பேசுவாங்களே தவிர தமிழன் பெருமையோடு இருக்கிறேன். ஆனா இந்தியன் என்பது தான் உலக நாடுல எனக்கு பெருமை, இந்தியன் தான் நான் சொல்லுங்க. ஒருத்தர் சொல்ல மாட்டாங்க. ஓகே, ஸோ நீங்க சொல்ற அந்த விஷயங்களை இன்னைக்கு பேரணியில் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பொறுத்திருந்து உங்க ஆசை நிறைவேற்ற நான் ரொம்ப வேண்டிக்கிறேன். இல்லை, நான் அது நடக்குது அப்படின்றத பார்ப்போம் அப்படின்றத சொல்றேன். அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கும்போது தொடர்ந்து பேசலாம் சார். தற்போது வரைக்கும் நடந்த நிகழ்வுகள் தொடர்பான உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.